வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நாம் எடுத்துள்ள வாசிப்பும் தானியேல் புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தேவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்றார் என்று தானியேலை கேட்டார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா என்னோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே 2 காரியத்தை நாம் கவனிக்கிறோம். சிங்கங்களுடைய கெபிகளுக்குள்ளே தானியேலை தூக்கி போடும் பொழுது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்த நாள் மறுநாள் காலையில வந்து அதே கெபியில் நின்று ஆண்டவர் அந்த ராஜா மூலமாக ஒரு வார்த்தையை கேட்கிறார். என்ன வார்த்தை கேட்கிறார் பாருங்க. முதலாவது அந்த ராஜா என்ன சொல்கிறார் பாருங்க. அங்கே பார்க்கும் பொழுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார். சிங்கங்கள் கெபியிலே கொண்டு போய் தானியேலை போட்டு விட்டார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். சிங்கங்கள் கெபியிலே போட்டு விட்டார்கள். அப்பொழுது சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அங்கே ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அந்த ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையில நைட்ல தூக்கமே வரல, அவருக்கு தூக்கம் வரல, சாப்பிடல, இசை வழக்குகள் எதுவுமே வழங்காமல் இரவு பொழுது தூக்காமல் அப்படியே விடுத்திருந்த, ஐயோ நல்ல ஒரு மனிதனை இப்படி போட்டோம் என்று சொல்லி அடுத்த நாள் காலையில வெள்ளத்துல வந்து மறுபடியும் அந்த கெபின் பக்கத்துல வந்து நின்று அதே மாதிரி சொல்றான். என்ன சொல்றான்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. முதல்ல சொல்லுகிறார் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. அடுத்த நாள் காலையில வந்து அதே போல அந்த கெபிட்டு கேட்கிறா, உன்னை தப்புவித்தாரா, உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமாகவே உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. நீ இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களை தப்புவிக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்டெடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் உள்ள ஒரு சத்தம் வருது, ராஜாவே வாழ்க என்று சொல்லி, ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கங்களின் வாயை கட்டி போடும்படியாக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார் ராஜாவே என்று சொல்லும் பொழுது அந்த ராஜா மிகுந்த ஒரு சந்தோஷப்பட்டு அவனை தூக்கிவிட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எப்பொழுதுமே தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பாய் என்று சொன்னார், கர்த்தரை உண்மையாக நேசித்து அவரை தொழுது கொள்வாய் என்று சொன்னார், நிச்சயமாகவே தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார், உன்னை ரட்சிக்க போதுமானவராய், உன்னை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம், இங்கே சிங்கங்கள் கெபியிலுக்கு போறாங்க. ஆனா சிங்கங்கள் அவரை ஒரு சேதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. ஒரு சேதம் அவருக்கு வரவில்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்க 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அவனில் ஒரு சேதமும்
காணப்படவில்லை, அவரில் ஒரு சேதம் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஐயா, இங்க ரெண்டு காரியம் நடந்திருக்குல்ல, கவனிக்க வேண்டும். முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னா, உன்னை தப்புவிப்பார்னு சொல்லிட்டான். அடுத்த ரெண்டு வார்த்தை என்னன்னா, உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்கிறான். இந்த இடையில என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், சிங்கங்களின் கெவியிலே உன்னை போடப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. சிங்கங்களின் கெவிக்குள்ளே விழுந்து கிடக்கிறான். ஐயா, நீ பிரச்சனைக்குள்ளே விழுந்து கிடக்கலாம், நீ போராட்டத்துக்குள்ளே விழுந்து கிடக்கலாம், ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ளே விழுந்து கிடக்கலாம், ஒரு நிந்தைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கலாம், உன்னை தள்ளி இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனை பலம் பெறும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தினந்தோறும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வாக்குத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருந்து சொல்லி இந்த வருஷத்தை மாத்திரை கூட கொடுத்திருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு செய்யப்படும், நிறைவேற்ற அருள் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க நல்லா கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி நடக்கிறதா? அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே அந்த ராஜா கேட்ட கேள்வி அதான். முதல்ல உன்னை தப்புவிப்பார் சொன்ன அதே ராஜா அடுத்து சொல்லுகிறார், உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கிறார், எத்தனையோ வேதனைகள் வந்திருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? பிரச்சனை உன்னை மீட்டெடுத்தாரா? நோயின் உன்னை மீட்டெடுத்தாரா? உனக்கு வந்த போராட்டத்தை உன்னை மீட்டெடுத்தாரா? உனக்கு வந்த பாடுகளை உன்னை மீட்டெடுத்தாரா என்று சொல்லி இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல முடியும், ஆம் ராஜாவே. அல்லேலூயா. ஆண்டவர் நான் சொல்றா பாருங்க, அங்கே தானியேல் சொல்றா, ராஜாவே நீ என்று வாழ்க. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, நீ என்று வாழ்க என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். நம் சோர்ந்து போன சூழ்நிலையிலே, தளர்ந்து போன சூழ்நிலையிலே நம்மை தூக்கி எடுப்பதற்கு அவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை கூட வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை தப்புவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை மீட்டெடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆகவே தான் சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்கும் பொழுது இருந்தார் என்று சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. காரணம், நம்முடைய பிள்ளைகளுக்காக தூதனை அனுப்புவார். தூதனை அனுப்புவார். எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை மாற்றி போடுவார். பாருங்க, அந்த பிரச்சனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிங்கங்களை ஒன்று சேதப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளையே, உன்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை, நீ எந்த பிரச்சனைக்குள்ள விழுந்திருக்கிறாயோ அந்த பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே தானியேல் புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்துல அங்கே வாசிக்கணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாக வாசிப்போம். 15ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 60 முழம் உயரமுள்ள ஒரு பெரிய பொன்னினால் செய்த ஒரு சிலை, 6 முழம் அகலம், பெரிய ஒரு சிலை செய்து அதை வணங்கும்படியாக ஒரு உத்தரவு வருகிறது. எல்லாரும் வணங்குகிறார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள்
வணங்கவில்லை. அதனால என்னன்னாக்க அக்கினி சூளையிலே தூக்கி போடும்படியான உத்தரவு வந்து விட்டது. 7 மடங்கு அக்கினி சூளை, எவ்வளவு முதல்ல இருந்தது காட்டில் 7 மடங்கு அதிகமாக்கும்படி அக்னி சூழலை தூக்கி போடும்படியான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இப்பதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் சொல்லும் பொழுது நீ சொல்லுகிறாங்க, என்ன சொல்ற பாருங்க, அந்த ராஜா என்ன சொல்றா, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி கேட்கிறான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி கேட்கிறான். அப்பதான் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சோதனை நான்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ அவரை கர்த்தரை உண்மையாக நீங்க தொழுது கொள்ளும் பொழுது, உண்மையாக நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாகவே தேடும் பொழுது, நிச்சயமாகவே உங்களுக்காக தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார், உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார், உங்களை மீட்டெடுக்க போதுமானவராய் இருக்கிறார். தானியேலை பார்க்கும் பொழுது அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், ராஜாவை சொல்லுகிறான், ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் குற்றம் செய்யவில்லை, ராஜாவுக்கு முன்பாக நான் நீதிகேடு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உண்மையாக நின்று கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய வேலைகளை உண்மையாக இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அவனை தப்புவித்தார், அவனை ரட்சித்தார். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களும் கூட அதே போலதான், அவர்களும் கூட ஆண்டவரை தவிர யாரை தொழுது கொள்ளனால ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார், அவரை மீட்டெடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க போதுமானவர். அல்லேலூயா. தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நான் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, ஐயா அக்னி சூளை கொண்டு போய் தூக்கி போட்டார்கள். பாருங்க 24 வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்க, அங்கே சிங்கங்கள் கவியிலே தூக்கி போட்டார்கள், ஆராதிக்கிற தேவன் அவர்களை தப்புவித்தார். இங்கே அக்னி சூளையிலே தூக்கி போடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இறங்கி அந்த அக்னி உக்கிரத்தை அப்படியே அடக்குகிறார். அக்னி அவர்கள் மேல் தொடாதபடிக்கு, அக்னி மனம் கூட அவர்கள் மேல் வீசாதபடிக்கு, முடி கூட கருகாதபடிக்கு ஆண்டவர் ஒரு சேதம் இல்லாதபடி அங்கே தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார். காரணம், நான் சொன்ன வார்த்தை, யாரும் எந்த தேவன் உங்களை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கேட்டாங்க. சொல்றாங்க, என்னை தப்புவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி நான் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அங்க என்ன நடக்குது சொன்னா, அந்த அக்னி சாலை ஆண்டவர் எல்லாவற்றையும் விளக்கி அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ராஜா பிரமித்து போயிட்டான், ஆச்சரியப்படுகிறான். என்னப்பா ஆச்சரியம், 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி அவன் ஆச்சரியப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொன்னார், உண்மையாய் கர்த்தரை தொழுது என்று சொன்னார், நிச்சயமாக உங்களை என்னையும் ஆண்டவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார், ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இங்கே ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்பாக அங்கே பரலோக ராஜ்யத்தில் நடந்த ஒரு சம்பவம். லூசிபர் என்று சொல்லப்படுகிற பிரதான தூதன், அவன் தான் பிரதான தூதன். ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறவன் தான். ஆராதனை நாயகன் கையை அப்படி தூக்குனானா எல்லா விதமான இசைகள் முழக்கப்படும், இந்த கையை வைக்கிறானா பல விதமான இசைகள் முழக்கப்படுமா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இசை கருவிகளோடு கூட எல்லாரையும், எல்லா தூதர்களையும் வைத்து ஆராதனை நடத்தின ஒரு ஆராதனை வீரன் தான் லூசிபர். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொண்டிருந்தான், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அந்த மேன்மை அவ்வளவு மேன்மையா இருந்தது. எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, அவங்களோடு கூட அந்த எல்லாம் சேர்ந்து தூதர்களை ஆராதிக்கும் பொழுது அந்த மேன்மையிலே அப்படியே என்ன பண்ணா, மகிழ்ச்சி. அவன் என்ன பண்ணா, மயங்கி போய் என்ன பண்ணானா, இந்த ஆராதனை எனக்கு இருந்தா எப்படி இருக்கும், நான் மேலே உட்கார்ந்து எல்லாரும் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லிதான் அவன் நினைத்தான். வேற ஒண்ணுமே நினைக்கல.
ஆண்டவர் பார்த்தார், அவர் அங்கிருந்து என்ன பண்ணாரு, கீழே தள்ளினார். அவர் வரும் பொழுது அநேக தூதர்களை பிடித்து கீழே எடுத்துக் கொண்டு வந்தார். அதுதான் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கீழே விழுந்துதான் சாத்தானாக, லூசிபர், அவன் சாத்தானாக, பிசாசாக அவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். அதற்கு முன்பாக அவன் பயங்கரமான அடுத்த நிலையிலே தேவனுக்கு அடுத்த இருந்த ஒரு பெரிய ஒரு தூதன், மகிமையான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தவன், அந்த ஆராதனையினாலதான் விழுந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்க. ஆகவே ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. கர்த்தரை மட்டும் தான் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மட்டும் தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அந்த காரியத்தை மனதில் வைத்தால் அந்த ஆராதனை காரியங்களை அவன் வெறுக்குவான். ஆராதனை சொன்னாலே பயப்படுவான், பக்கத்தில் நிற்க மாட்டான். ஆராதிக்க எல்லாம் ஆரம்பிச்சினாலே அவன் பயந்து நடுக்குவான். பிரியமானவர்களே, நடுக்க வரும். அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மோசே மூலமாக அவர் போய் கேட்கிறார், என் ஜனங்களை போகவிட அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னது விடலாங்க. ஆர்வம் விடவே இல்லை, ஆராதிக்க விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடல. 10 விதமான வாதைகளை கொண்டு வந்து போடுகிறார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாரு, அவங்க என்ன பண்ண ஆராதிக்க அனுப்புகிறார். ஆராதிக்க அனுமதிக்க மாட்டான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்பொழுதுமே ஆராதனைக்கு தடை செய்கிறவன், ஆராதனையை செய்யவிடாதபடி தடை பண்ணுகிறவன் பிசாசு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இங்க பாருங்க, வாசிக்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்குது, நியாயாதிபதி புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் 15, 16 வாசிங்களேன். அங்க வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 15, 16 சீக்கிரம் வாசிப்போம். பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தோம் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அந்நிய காரியங்களை விலக்கிவிட்டு நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை மீட்டெடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களை நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அவர்கள் மேல் மனதுருகினார். கர்த்தருக்கு சோதனை, மனதுருகினால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உன்னை விடுவிப்பார், தப்புவிப்பார், உன்னை ரட்சிப்பார். ஆகவேதான் அங்கே தானியேலை பார்த்து கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னார். அதே போல மறுபடியும் கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்டார். நிச்சயமாகவே தப்புவித்தார், தப்புவிப்பார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன் என்பதை நீ மறந்து போகாதே. நீ கர்த்தருக்கு மட்டும் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மட்டும் நீ உன்னுடைய ஆராதனை செலுத்திப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துடைய 3-4 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது, உன்னை சுத்தி வைத்திருக்கிற பிசாசு, உன்னை தொடர்ந்து வருகிற பிசாசு, அல்லது உன்னோடு கூட போராடுகிற பிசாசு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவானா, அவங்களை விட்டு வெளியே போயிடுவான். கர்த்தர் சொல்றார், உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளையே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிப்பார் சொல்கிற அந்த வசனத்தின் நம்பிக்கையிலே நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பாய் என்று சொன்னார், நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், பெலிஸ்தருடைய கைகளுக்கு விடுவிப்பார். பெலிஸ்தருடைய கை என்று சொன்னால் என்ன? சத்துருடைய கை, உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற கை, உனக்கு விரோதமாய் போராடுகிற காரியம், அதிலிருந்து ஆண்டவரை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆராதனை ஆகவே மிகவும் அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆராதனைக்கு முதலிடம் கொடுங்க, ஆராதனைக்கு முன்னுரிமை கொடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசு கிறிஸ்து அவர் ஆரம்ப ஊழிய நாட்களிலே, அவர் உபவாசம் இருந்த நாட்களிலே பிசாசு இடத்துல போனா, கல்லை கொண்டு போனா, அவர் பசியா இருக்கான்னு தெரியும், கல்லை கொண்டு போய் காட்டி அப்பமாக்கும்படி சொல்லி கேட்டான். ஆண்டவர் பதில் சொல்லி அனுப்பிட்டார். ஒரு பெரிய பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் உப்பரிகள் நிப்பாட்டி கீழே குதிங்க, தேவதூதரை தாங்குவார்களே என்று சொல்லி அங்கே ஆண்டவரை சோதித்தார். அப்பயும் ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த பெரிய மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டி சகல ராஜ்யங்களை காட்டுகிறான். இதுல மேன்மையெல்லாம் உனக்கு நான் தரப்போறேன், மேன்மையெல்லாம் உனக்கு தரப்போறேன்னு சொன்னான். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் பிசாசு 8 வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவைகள் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது? அடுத்த வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை விட்டு சாத்தான், உன்னை விட்டு பிரச்சனை விலக வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்து வா. தேவன் நிச்சயமாக உன்னை தப்புவிப்பா, உன்னை ரட்சிப்பா, உன்னை விடுவிப்பா, உன்னை மீட்டெடுப்பா. எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். உன்னை தப்புவிப்பார், உன்னை மீட்டெடுப்பார், உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலே முன்னுரிமை கொடுத்துப்பார். இங்கே ஆராதித்தாதான் நம்ம அங்க போய் பரலோகத்திலே ஆராதிக்கும்படி. பரலோகத்திலே வேற வேலை இல்லை. அங்க போய் மண்வெட்டி வேலை கிடையாது, கடப்பாறை வேலை கிடையாது, எழுத்து வேலை கிடையாது, ஆளுகளை போய் பார்க்கணும் அவங்கள போய் பார்க்கணுன்ற வேலை அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சட்டிப்பானை கழுவுற வேலை அங்க கிடையாது, துணி துவைக்கிற வேலையெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. அங்க வேலை ஒரே வேலை, ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்வதுதான் அங்க வேலை. ஆகவேதான் இங்கே நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே சரியா நீ ஆராதிக்கலன்னா அங்க போய் நீ எப்படி ஆராதிக்க முடியும்? ஆகவே ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன் இந்த உலகத்திலும் கூட எல்லா பிரச்சனையும் தப்புவிப்பார். ராஜ்யத்தில் போய் கொண்டு போய் அன்பு கூட கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளையே, நீயும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை பிடித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஆண்டவர் உண்மையாக ஆராதிப்போம், உண்மையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை தப்புவிப்பா, உனக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பா. சிங்கங்களுக்கு எவ்விலையோடு போடப்படலாம், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நீ விழுந்து கிடக்கலாம். ஐயா, அக்னி சூளைக்குள்ளே விழுந்து கிடக்கலாம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை விழுந்து கிடந்தாலும் சரி, அங்கிருந்து உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், உன்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், உன்னை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அந்த பிரச்சனைகள் ஒன்று உன்னை அணுகாதபடிக்கு, அந்த சிங்கம் உன்னை கடிக்காதபடிக்கு வாயை கட்டி போடுகிற தேவன், பிரச்சனை மாற்றுகிற தேவன், சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க படைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் ஆராதித்து நீ எழுந்து வெளியே செல்லும் பொழுது சொல்லலாம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நான் போகிற காரியத்தில் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், நான் போகிற காரியத்தில் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், எனக்கு வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்லி நீ கடந்து செல்வாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பா, உன்னை ரட்சிப்பா, உன்னை விடுவிப்பா, உன்னை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தைகளுக்கான நல்ல கதிரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான வேளையில விசேஷமான சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். மறுபடியும் அந்த கால வேளையில இரண்டாவதாக கூடி ஆராதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே,
ஆண்டவரே எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எல்லா சூழ்நிலையும் எங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக கூட நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கொடாக்குடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே ஆராதனை கலந்து கொண்ட என் அன்பு மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருடைய பூர்ண கிருபை தங்கி இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும், உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாரையும் தொட்டு தனித்தனியார் வேறு வேறு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி எல்லாரும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், எல்லா நாசவசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், எல்லா ஆண்டவர் வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிறதான எல்லா விதமான தொற்றுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கைது செய்த வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா ஆண்டவரே தகப்பனே ராஜா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிற நாங்கள் செபிக்கிறேன். ஆசீர்வதி பலப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து தேசத்தின் மேல் தேசத்துடைய ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரே தகப்பனே ராஜாவே ஆண்டவரே அமைச்சர்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே சமாதானத்தோடு வழி நடத்துகிறார். தொடர்ந்து கிருமிகளை வரைத்துக் கொள்ள பெரிய காரியங்களை செய்திருந்தோம். ஜெபிக்க வந்த குறிப்புகளுக்காய் சோதரம் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் கைக்கூடி வர கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லு. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்ல ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துவதும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த